கிட்டத்தட்ட வந்து 18,000 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஒரு 40,000 குழந்தைகள் வந்து காயமடைஞ்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50,000 குழந்தைகளுக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து இல்லாம போயிருக்கிறாங்க. It's small kids and யாருக்கு குழந்தைங்க பிடிக்காது? Everybody loves kids. உங்களுடைய பிரேயர்ல காசாவ நீங்க சேர்த்துட்டு இருக்கீங்களா? Every time I pick up food, ம். I remember the children who are starving in Gaza. ம். I saw first while அவங்கள ரொம்ப ஞாபகம் வருது. ம். குழந்தை தானே, ம். இந்துவோட குழந்தை, முஸ்லிமோட குழந்தை, கிறிஸ்டியனோட குழந்தை, what is the difference? You have to carry your child in a plastic bag. What are you going to feel? ம். Just because it's a Muslim child, it's okay? கியூசவ நேயர்களே, இந்த சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். இன்று நம்மோடு இருப்பது உங்கள் எல்லோருக்கும் நன்கு அறிமுகமான ஹாஜியா மும்தாஜ் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் மேடம். Walaikum assalam நல்லா இருக்கீங்களா? warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. ஓகேங்க. And assalamu alaikum warahmatullahi wabarakatuh to all your viewers. ஓகே, தேங்க்யூ மேடம். மேடம், நீங்கள் உங்களை தெரியாதவங்களே தமிழ்நாட்டில் யாரும் இருக்க முடியாது. இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ஒரு புதிய பாதையில் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறீங்க. அதனால் மக்கள் மீண்டும் அவங்களுடைய கவனத்தை உங்கள் பக்கம் திருப்பி இருக்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு மாற்றத்தை சந்திச்சிருக்கிறீங்க, அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க. அதில் உள்ள என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது, எதனால் நீங்கள் அந்த பாதைக்கு நீங்கள் போனீங்க அப்படிங்கிறத இன்னும் நீங்கள் ஏற்கனவே சில நேர்காணல்களில் பதிவு செஞ்சுருந்தாலும் இது ஒரு அடுத்த வெர்ஷனாக இந்த நேர்காணல் இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். முதல்ல வந்து நபிகள் நாயகம் இஸ்லாத்தினுடைய இறுதி தூதர், இன்றைய தலைமுறையினருக்கு வந்து அவர் யார் அப்படிங்கிறதுல நிறைய குழப்பங்கள் இருக்குது. அவர் கடவுளா, அவர் தூதர்னா யார், அவரை வந்து எப்படி ஃபாலோ பண்ணணும், அவர் என்ன நல்ல விஷயம்லாம் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. இதை வந்து மார்க்க பிரச்சாரகர்கள் அவங்க சொல்கிறது வேறு, அது வந்து குறிப்பிட்ட சர்க்கிளில் போய் சேரும். பட் உங்களை மாதிரி பிரபலங்கள் சொல்லும்போது அது காமன் மக்களில் போய் சேரும். நபிகள் நாயகம் என்பவர் யார்? ஸோ உண்மையாக புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுன்னா அதை ஃபுல்லாக கேட்டுக்கணும். நான் ஒரு சென்டென்ஸில் சொல்லிட்டா அவங்கள என்னோட நபி, என்னோட ப்ராஃபிட் அதில் சரியாக போய் சேராது. இப்போ நீங்கள் போட்டது கேள்வி பார்த்துட்டு ஐ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் ஃப்ரம் பிகினிங். நிறைய பேர்கிட்ட இந்த மிஸ்கான்செப்ஷன் இருக்குது தட் இஸ்லாம் 1400 இயர்ஸ் பேக் தான் வந்தது. அது தப்பு. இஸ்லாம் இஸ் தேர் ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் டைம். Allah subhanahu wa ta'ala has sent prophets from day one, starting with Adam alayhi salam. Christians call him Adam, and they have different names for the first man in other religions. We know him as Adam alayhi salam. And there are, in totality, ever since this in the ulagam ஆரம்பிச்சது, there have been 1,25,000 prophets நபிகள் வந்திருக்காங்க. ஓகே, அண்ட் அதில் பிரமாதம் முக்கியமானவங்க 25 பேர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் there are 5 most important prophets of the risalat of Allah subhanahu wa ta'ala has sent. Okay, அதில் it starts with Nuh alayhi salam, Ibrahim alayhi salam, Musa alayhi salam, Isa alayhi salam, and Muhammad sallallahu alayhi wasallam. Okay, so these 5 Allah அனுப்பின the prophets, each prophet அந்த காலத்தில் அந்த ஏரியாக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்புனாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பனி இஸ்ராயலுக்கு, ஃபார் த பீப்புள் ஆஃப் இஸ்ராயல், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சென்ட் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அங்கே தான் அல்லாஹ் அனுப்புனாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இட் கீப்ஸ் இன்க்ரீஸ் கம்மிங் டு டிஃப்ரெண்ட். பட் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸ் பீன் சென்ட் இந்த என்டையர் உலகத்தில் எல்லார் இன்ஸ்காக, இன்ஸ் அண்ட் ஜின்ஸ். இது ப்ராஃபிட் of the humans and the jinns. So he's been sent as a prophet, final prophet. He's the seal of the prophets, the final prophet. We do not worship him. We keep him in very, very high regards because he is sent as a rahmatul lil alamin yangalkaga, and avangaloda seal of the prophets. Now avangalkaga Allah subhanahu wa ta'ala yangalkaga avanga மூலியமா குர்ஆன் அனுப்பியிருக்காங்க. So he is also the receiver of the revelation of the Holy Quran, the final revelation of Allah subhanahu wa ta'ala. எல்லார் காலத்தில் Allah subhanahu wa ta'ala அவங்கள் அந்த உம்மத்காக has sent revelation.
அது டிஃப்ரெண்ட் நிறைய புக்ஸ் அனுப்பியிருக்காங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, பட் பை நேம் வி நோ 4. Zabur, Torah, Injil and Quran, which is the final revelation which was given to our Prophet Muhammad sallallahu alaihi wasallam. So what he is for us, அது இஸ்லாம் புரிஞ்சவங்களுக்கு தான் அது கரெக்டாக தெரியும், பட் மற்றவங்களுக்காக he's the seal of the prophets, began with Adam alayhi salam and ended with Muhammad sallallahu alaihi wasallam. I hope that answers your question. நபிகள் நாயகம் அவர்களுடைய வரலாறுகளை நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க. அதில் உங்களை ஈர்த்த சில சம்பவங்களை பற்றி சொல்லுங்கள். நபிகள் அப்படிங்கிறவர் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அவர் இந்தந்த விஷயம்லாம் செஞ்சுருக்கிறார், இவ்வளோ தூரம் மக்கள் மீது அன்பாக இருந்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான சம்பவங்கள் அப்படின்னா ஏதாவது சில சம்பவங்களை சொல்லுங்கள். அவங்க ரொம்ப ரொம்ப ஜெனரஸானவங்க, ரொம்ப ஜெனரஸானவங்க. யாராவது வந்து கேட்டால் அவங்க எதுவுமே எல்லாமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போவுமே அனுப்புனதே இல்லை. அண்ட் ஒரு நைட் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தூக்கம் வரல. ஏன் தூக்கம் வர மாட்டேதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இதில் இருந்தாங்க. ஸோ ஹி கேம் ஹோம் அண்ட் அவங்க தூங்க முடியல. அந்த டைம் ஹி ஆஸ்க்ட் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா that is there something lying in the house. So she said that there is a piece of meat lying in the house. So he said, like, give it back, give it away, immediately give it away. He did not எதுவுமே அவங்களுக்கு இது வைக்கிறதுக்கு ஆசை இல்லை. அவங்க எப்போவுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாஸ் லைக் யாருமே வந்து ஏதாவது கேட்டால் கொடுக்காம இருந்தது. ஸோ அந்த மாதிரி அவங்களோட டீட்டெயில்ஸ்க்கு போனான்னா அதை ஒரு பெரிய சாப்டர். ஹதீஸ் புக்ஸ்லேயே நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா எவ்வளோ பெரிய வால்யூம்ஸ் இருக்குது. அவங்களுக்கு பற்றி ஒரு வாரத்தில் சொல்லிட்டு யாருக்கு புரிஞ்சு வைக்க முடியாது. அவங்களோட சீரா படிக்கணும், அவங்களோட ஹதீஸ் எல்லாரும் படிச்சுட்டு தான் அவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சுக்க முடியும். ஒரு பர்டிகுலர் இன்சிடெண்ட்டில் யாருமே ப்ராஃபெட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இஸ்லாத்தினுடைய கடமைகள் 5 விஷயத்தை நம்ம சொல்கிறோம். தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். 5 பில்லர்ஸ். இப்போது தொழுகை அப்படிங்கிறது வந்து எவ்வளோ அவசியம், நீங்கள் வந்து இப்போ அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால உங்களுக்குள்ளே ஏற்பட்ட அந்த மாற்றங்கள் அதை கொஞ்சம் பகிர்ந்துக்குங்க. Salah is the most important thing for a Muslim. The first thing உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா in your கபர் and on the day of யௌமல் கியாமா, அது உங்கள் சலா பற்றி தான் இருக்கும். ஆனால் பிரச்சனை என்னென்னா நிறைய பேர் சலாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அண்ட் அதில் அவங்களுக்கு தான் லாஸ், அவங்களுக்கு தான் அதில் லாஸ். ஏன்னா நமாஸ் அல்லாஹ்க்கு நம்ம தேவையில்லை. சஜ்தா பண்ணுறது, ருக்கு பண்ணுறது. அவங்களுக்கு கோடிக்கணக்கில் ஃபரிஷ்தா எல்லாரும் இருக்காங்க, மலாய்க்கா இருக்காங்க இந்த ஹெவன்ஸ். அவங்க சுஜூத்லேயே இருக்காங்க. யௌமே கயாமா வரைக்கும் அவங்க சுஜூத்தில் இருப்பாங்க, ருக்குல இருப்பாங்க, கயாமில் இருப்பாங்க. நமாஸ் அல்லாவோட இதுக்காக இல்லை, நமக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கொடுத்தது. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்காக ஒரு கிஃப்ட். அண்ட் அதோட அர்த்தம், அதோட வேல்யூ தெரிஞ்சுக்காம நிறைய பேர் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அதுக்கு நெக்லெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னோட கண்ணோட குளூர் சலால இருக்கு. அண்ட் people do not pray. I have lived, நானே நிறைய வருஷம் சரியாக நமாஸ் படிக்காமல் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருந்தேன். இப்போ கொடுத்துட்டு இருக்கிறதுனால எனக்கு தெரியுது அதோட வேல்யூ என்னன்னு. when you're not doing something, நீங்கள் ஒரு விஷயம் டேஸ்ட் பண்ணலைன்னா உங்களுக்கு தெரியாது அது டேஸ்ட்னா என்ன. புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு நியூ பார்ன் பேபிக்கு நீங்கள் வாயில் லெமன் போட்டிங்கன்னா அது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அப்படி ஒரு ஃபேஸ் பண்ணுவாங்க, கரெக்டாக? அதே மாதிரி ஹனி ஏதாவது ஸ்வீட்டாக போட்டிங்கன்னா அதுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இன்னும் வேணும். ஸோ ஒரு விஷயம் டேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு எப்படி தெரியும் அதோட வேல்யூ என்ன இருக்குன்னு? அண்ட் ஒரு நாள் படித்தேன் எனக்கு ஒன்றும் ஃபீல் ஆகலை, 2 நாள் படித்தேன் ஒன்றும் ஃபீல் ஆகலை, அப்படி இல்லை. சலா இஸ் அ ரிலேஷன். நீங்கள் எவ்வளோ அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, அதுக்கு எவ்வளோ அதோட ஸ்வீட்னஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ படிக்காமல் இருக்கும்போது நீங்கள் அன்கம்ஃபர்டபுள் ஆகிடுவீங்க. இருந்தாலும் சில நேரம் நமாஸ் படிக்கிறது அது ஒரு பெரிய பர்டனாக தெரியும். ரொம்ப டயர்டாக இருக்குது, இன்னைக்கு வேண்டாம், பட் இல்லை. தட் இஸ் த டைம் வென் யோர் நமாஸ் இஸ் த மோஸ்ட் powerful and it gives you the most barakat and blessings in your life. Subhanallah. And another thing that I want to tell is that Salah, the way people take it lightly, is they are the ones who are going to suffer for it.
அண்ட் மே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கைட் எவ்ரிபடி. நான் என்னோட இன்ஸ்டா பேஜில் இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பட் உங்கள் பேஜ் மூலியமாக இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். ஸோ நான் அதை ரிப்பீட் பண்ணிக்கிறேன். யாராவதுக்கு சலா எக்ஸம்ட் இருந்தால் அது ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு இருக்கும். ஏன்னா அது கர்பலாவில் அவங்கள எனிமி ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆப்போசிட்டில் கூட முஸ்லிம்ஸ் இருக்காங்க. ஆனால் அவங்க சொன்னாங்க எனக்கு சலாக் படிக்கிறதுக்கு விடுங்க. அண்ட் தே செட் நோ, நம்ம வார் கண்டினியூ பண்ணுவோம். இப்போ அவங்க ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட கிராண்ட்சன். அவங்களுக்கு ஏற்கனவே ஜன்னாவோட ப்ராமிஸ் இருக்கு. அவங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் யூத்தோட சர்தாராக இருப்பீங்க இன் ஜன்னான்னு சொல்லியிருக்காங்க. இஃப் அட் தட் மூமெண்ட் அவங்க ப்ரே பண்ணலைன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மன்னிப்பு இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. ஓகே, ஐ மே பி ராங், அல்லாஹ் அலம், அல்லாஹ் நோஸ் பெஸ்ட். பட் அந்த டைம் கூட அவங்க நமாஸ் விடல. ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்க, பாதி பேர் நமாஸ் படிச்சுட்டு இருந்தாங்க, பாதி பேர் வாரில் ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் another விஷயம் that happened at that time is that even in Salah, there is a Salah during war. Rasulullah sallallahu alaihi wasallam also when he was on war, that time அவங்க நமாஸ் விடாமல் படிச்சிருக்காங்க. சலாவோட வார்க்கு கூட ஃபிக்ல ஒரு இதை இருக்குது, அதை எப்படி படிக்கணும்னு வாரோட சலா. ஓகே, அது நார்மல் மக்களுக்கு தேவையில்லை. பிகாஸ் we are not going for war, we are not soldiers. So during that time, that is how they were taught. And அதோட லெகசி, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட லெகசி, அவங்களோட கிராண்ட்சன் அதை கர்பலாவில் கூட மெயின்டைன் பண்ணாங்க. அதை நமாஸில் தான் அவங்களுக்கு ஹெட் கட் பண்ணிட்டாங்க. ஸோ எவ்வளோ பெரிய ஒரு எக்ஸாம்பிள் ஆஸ் த கிராண்ட்சன் ஆஃப் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு கொடுத்துருக்காங்க. அண்ட் தட் இஸ் லைக் ஷேம் ஆன் திஸ் உம்மத் டுடே. கொஞ்சம் டயர்ட், நான் படிக்க மாட்டேன், எனக்கு தலைவலிக்குது, நான் படிக்க மாட்டேன். தட் இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ். அண்ட் அல்லாஹ் ஃபர்கிவ் அண்ட் கைட் எவ்ரிபடி. நமாஸோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுட்டிங்கன்னா உங்கள் எல்லா பிரச்சனை அங்கே தான் சால்வ் ஆகிடும். இஸ்லாத்தை வந்து நாம் ப்ராக்டிஸ் பண்ணுற முஸ்லீம்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. பட் வெளியில் வந்து ஒரு பெரிய ஒரு க்ரௌடு வந்து இஸ்லாம்னா என்னன்னு தெரியாமல் அப்படி வந்து இருக்குது. உங்களுடைய தனிப்பட்ட முறையில் நீங்கள் யாருக்காவது இஸ்லாத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது காமன் பீப்புள் இல்லாமல் ஒரு கொஞ்சம் பெரிய செலிப்ரிட்டிஸ்லாம் சொல்லணும்னு நீங்கள் விரும்பியிருக்கிறீங்களா, சொல்லியிருக்கிறீங்களா? செலிப்ரிட்டிஸ் நார்மல் அதெல்லாம் நான் பார்க்குறது இல்லை. எனக்கு எல்லாமே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட உம்மத். முஸ்லிம்ஸ் மட்டும் அவங்களோட உம்மத் கிடையாது. ஸோ நான் செலிப்ரிட்டிக்காக இல்லை சம்படி இது செலிப்ரிட்டி அவங்க இம்பார்ட்டன்ட், மற்றவங்க இம்பார்ட்டன்ட் இல்லை, அப்படி கிடையாது. எனக்கு இந்த ஃபவுண்ட் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹிதாயத் கொடுக்கும்போது, அந்த இது எனக்கு ரியலைஸ் ஆகும்போது, ஐ வாண்டட் பெரிய மலை மேலே போயிட்டு கத்தணும்னு இருந்தது. எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும், இந்த கீழே திஸ் இஸ் த ஃபேக்ட், திஸ் இஸ் த ட்ரூத். அந்த ஃபீலிங், அதோட ஒரு பேச்சனி கே कहते हैं उसको, ரொம்ப இதில் இருந்தேன் நான் அந்த டைம். எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும், எல்லாருக்கும் புரிய வைக்கணும். ஏன்னா we have to pass on the message. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ரசூல் நாங்கள். ரசூலோட அர்த்தம் என்ன? மெசஞ்சர். அண்ட் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வோட மெசஞ்சர். நாங்கள் ரசூலுல்லாஹ்வோட மெசஞ்சர்ஸ். ஸோ அந்த மெசேஜ் எல்லாருக்கும் போய் சேரணும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அவங்க குத்பா கொடுத்துட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்க, நீங்கள் யார் யார் இங்கே இருக்கீங்க, யார் யார் இங்கே இல்லை, அவங்களுக்கு போய் நான் சொன்னதை போய் சொல்லுங்கள். கரெக்டா? ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் அ டியூட்டி ஆஃப் எவ்ரி முஸ்லீம் டு பாஸ் ஆன் த மெசேஜ். அந்த மெசேஜ் எடுக்கிறது, இக்னோர் பண்ணுறது, அது அந்த ஆளோட கையில் இருக்குது. ஸோ எனக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு வைக்கணும். ஃபார் மீ ஒரு சிம்பிள், மற்றவங்களுக்கு இதை ஒரு தாவா மாதிரி கொடுக்கணும்னா நான் ஒரே ஒன்று சொல்லிக்கிறேன், யூ ஹாவ் அ பர்பஸ். அது பர்பஸ் என்ன? இந்த லைஃப் ரொம்ப ஷார்ட், ரொம்ப ரொம்ப ஷார்ட்டான லைஃப். இந்த லைஃப் வச்சுட்டு நீங்கள் இதே எவ்ரிதிங் இஸ் திஸ் லைஃப்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் பெரிய பெரிய லாஸில் இருக்கீங்க. பிகாஸ் தெர் இஸ் அன் ஆஃப்டர் லைஃப். உங்களுக்கு ஒரு பர்பஸ்க்காக அனுப்பியிருக்காங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதை பார்க்காம நான் நல்லா படிக்கணும், நான் காலேஜ் டிகிரி வாங்கணும், நான் என்ன சொல்கிறது கல்யாணம் பண்ணிக்கணும், எஸ் ஆல் தோஸ் திங்ஸ் யூ ஹாவ் டு டூ. பட் அதை தவிர உங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. நம்ம எல்லாரும் ஒரு பர்பஸோட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த பர்பஸ் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பர்பஸ் தெரியாமல் இருக்கிறதுனால தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒரு சஹாபா ரதியல்லாஹு அன்ஹு ஆக்ஸ் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்து ஆஃப்டர் லைஃப் அதோட ஸ்பேனில் வித்தியாசம் எவ்வளோ இருக்குது. ஓகே, ஸோ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, டிப் யோர் ஃபிங்கர்
இன் தி ஓஷன். கடல்ல டிப் யோர் ஃபிங்கர். உங்க ஃபிங்கர்ல வருது எவ்வளோ தண்ணி இருக்கு, அது இந்த உலகோட லைஃப். மற்ற கடல் இஸ் த ஆக்ரத் லைஃப். இட்ஸ் லைக் அந்த ஒரு ட்ராப்காக நீங்க ஃபுல் கடலை இக்னோர் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு தான் அது நஷ்டம். அண்ட் நம்ம இந்த உலகத்தில் எவ்வளோ வருஷம் வாழ போகிறோம்? 18, 19, 20, 50, 60, 80 இயர்ஸ் டு அன் எட்டர்னல் லைஃப். அதை வித்தியாசம் பார்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு 2 கோடி கொடுத்தா நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்களா இல்லையா? கண்டிப்பாக. நாளைக்கு காட் ஃபார்பிட் செத்து போயிட்டீங்கன்னா அந்த பணம் வாட் யூஸ் டு யூ? So it's like money is important, life is important, family is important, education is important, everything is important. But எல்லாத்துக்கு மேல your creator is important. நீங்க அவங்களுக்கு forget பண்ணிட்டு வாழ முடியாது. நான் உங்களுக்கு நிறைய உதவி செஞ்சேன், உங்களுக்கு நிறைய உங்களுக்காக இதை பணம் உங்களுக்கு எல்லாருமே கொடுத்தேன்னா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணா நீங்க எடுப்பீங்களா இல்லையா? ஏன் எடுப்பீங்க? ஏன்னா நீங்கள் எனக்கு தேவை, நீங்கள் பணம் கொடுக்குறீங்க, அதனால நான் எடுப்பேன். சரி, உங்களுக்கு வாழ்க்கை, உங்களுக்கு மூச்சு, கண் எல்லாமே யார் கொடுத்துருக்காங்க? இறைவன் கொடுத்துருக்காரு. அவங்களுக்கே அசான்ல பான் ஓதும்போது நீங்கள் நமாஸ்க்கு கால் பேக் ரிப்ளை பண்ணலைன்னா அந்த அதானுக்கு வாட்ஸ் த பாயிண்ட்? ஏன்னா ரிட்டர்ன் அவங்க கிட்ட தானே போகிறீங்க. கண்டிப்பாக. இப்போ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் தான் உங்கள் சோர்ஸ் ஆஃப் ஹெல்ப்னு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்காக நாளைக்கு நீங்கள் எனக்கு கூப்பிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு பதில் கொடுக்கறது, நான் கூப்பிடும் போது நீங்கள் எனக்கு பதில் கொடுக்கலையே. புரியுதா உங்களுக்கு? இட்ஸ் அ பேலன்ஸ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸ்டில் ரெஸ்பான்ஸ். அவங்களுக்கு எவ்வளோ இக்னோர் பண்ணீங்களோ நீங்கள் அவங்களுக்கு யா அல்லாஹ்னு சொல்லிட்டு கூப்பிட்டீங்கன்னா யா அப்தி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட ரெஸ்பான்ஸ் இருக்கு. What I'm saying is that why push it to that level? Build அந்த ரிலேஷன்ஷிப் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருந்தால் நல்லா இருக்கும். ஓகேங்களா. இன்றைக்கி வந்து நம்ம ரிலீஜியஸை ப்ராக்டிஸ் பண்ணுறோம், அதில் உள்ள நல்ல விஷயங்களை நாம் ஃபீல் பண்ணுறோம், உணர்கிறோம். அதனால் அதில் நம்ம வந்து டெப்த்தாக போயிடுறோம். பட் அதை பற்றி தெரியாமல் ஒரு பெரிய க்ரௌடு வந்து வெளியில் இருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து இஸ்லாம் அப்படிங்கிற அந்த கொள்கைக்கு எதிரான சில விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது, போதை பழக்கங்கள். இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க வந்து பயங்கரமாக பரவிடுச்சு. சின்ன சின்ன பசங்கள் மத்தியெல்லாம் பரவிடுச்சு. நம்ம ஊரில் ஸ்கூல் பசங்கள்லாம் கூட அதுக்கு அடிமையாகிறாங்க. பட் 1500 வருஷத்துக்கு முன்னாடி, 1400 வருஷத்துக்கு முன்னாடியே இஸ்லாம் அதை பற்றி சொல்லியிருக்கு. எனவே அந்த ட்ரக்ஸ் அப்படிங்கிற பழக்கத்துக்கு மக்கள் போயிடக்கூடாது. அது சம்பந்தமாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எல்லார் மதத்தில் ட்ரிங்க்ஸு தப்புன்னு சொல்லியிருக்காங்க. இஸ்லாம் அதுக்கு ஹராமே சொல்லிட்டாங்க. பிகாஸ் அதோட அதுலேருந்து வருது பாய்சனஸ் எஃபெக்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி லைஃப்பில், உங்கள் சோஷியல் லைஃப்பில் வருது. எனிதிங் தட் கிவ்ஸ் யூ இன்டாக்சிகேஷன் இஸ் ஹராம் ஃபார் யூ. எனிதிங் தட் இஸ் இன்டாக்சிகேட்டிங், அதில் ட்ரக்ஸு, அதில் ஸ்லீப்பிங், இது என்ன சொல்கிறது, அந்த போதத்துக்காக அது ஆல் டைப்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் வச்சுக்கோங்களேன். ஓகே, அண்ட் alcohol, all of these things. Everything is counted. Whatever is intoxicating you is haram. Why? Because that puts a cover over your mind, over your behavior. எவ்வளோ பேரோட வாழ்க்கை, ஃபேமிலி லைஃப் கெட்டு போயிருக்கு இந்த ஆல்கோஹால் அண்ட் ட்ரக்ஸ்னால. ஸோ அஃப்கோர்ஸ் இஸ்லாம் கால்ட் இட் ஹராம். கேன் அ முஸ்லிம் இப்போது குரானில் அதுக்கு ஹராம் சொல்லிட்டாங்க. பிகாஸ் இட் புட்ஸ் அ கர்டன் ஓவர் யுவர் தாட் ப்ராசஸ். கரெக்டாக? அது தவிர வாட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் அதில் வருது சைட் எஃபெக்ட்ஸ். என்னென்ன மாதிரி? அந்த கர்டன் இருக்கிறதுனால உங்கள் பிரெயின்ஸில் ஆல்கோஹால் அண்ட் ட்ரக்ஸ் புட் தட் இஸ் your family life suffers, your children suffers, society suffers. So many people I know, talented people, because of drinking or because of something like that, they are just sitting at home crying, they are depressed, they are not able to function. Family life ketta poitu irukku, professional life ketta poitu irukku. So many friends. I have lost a staff, one of my staff members. He was so good at his job, such rumba sincere aanavanga, rumba hard working vera, ரொம்ப டேலண்டட். ஒரு காம்பினேஷன் பாருங்க, ஹார்ட் ஒர்க்கிங், சின்சியர், டேலண்ட். ஒருத்தர் ஹார்ட் ஒர்க்கிங்னா டேலண்ட் கம்மியாக இருக்கும், இல்லை அவங்கக்கிட்ட எல்லாமே இருந்தது. ஆனால் அவங்க ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ்னால அவங்க லிவர் இதாகிட்டு ஹி பாஸ்ட் அவே. ரீசன்ட்லி ஹி பாஸ்ட் அவே 1 year back. ஓகே, ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அவங்களுக்காக.
ஸோ எப்படி அவங்களோட ஃபேமிலி கெட்ட போயிடுச்சு. 3 ஸ்மால் கிட்ஸ் அண்ட் 3 பொண்ணு பசங்க. நான் அவங்களோட ஒய்ஃப் இஸ் ஆல் அலோன் வித் 3 daughters. ஓகே ஓகே ஓகே. What did his drinking get him? Talented to another level. பாவம், ரொம்ப சேடான விஷயம். இது ஒரு எக்ஸாம்பிள். எவ்வளோ பேரோட வாழ்க்கையில் இந்த மாதிரி எவ்வளோ கேட்குறவங்களுக்கு கிட்ட கூட எவ்வளோ கதை இருக்கும் இந்த விஷயத்துக்கு பற்றி. கரெக்டாக? ஸோ தட் இஸ் நாட் டூயிங் எனி ஒன் எனி குட். தென் அதில் கூட சம் பீப்புள் அதை வீக்லி ஒன்ஸ் தான் குடிக்கிறேன், அதை ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் கொடுக்குறேன். ஆஃப்டர் சம் டைம் அதோட எஃபெக்ட் கம்மி ஆகிடும். அப்போ ஒரு ட்ரிங்க் 2 ஆகிடும், 2 ட்ரிங்க் 3 ஆகிடும். அந்த பக்கமே போக வேணாமே, எதுக்கு அதுக்கு பக்கத்தில் போயிட்டு உங்கள் ஃபேமிலி லைஃப் கிடைக்கிறீங்க? ஓகே. இப்போ முஸ்லீம் பெண்களுடைய எஜுகேஷன் அண்டு எம்ப்ளாய்மெண்ட் அது வந்து தேவையா? எஜுகேஷன் முஸ்லீம் பெண்களுக்கு தேவையா? அதில் எவ்வளோ அவசியம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எஜுகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எஜுகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஓகே, பர்தாவோட இது எதுக்கு வந்தது? வீட்டிலே உட்கார்ந்து பர்தா போடணுமா? ஹிஜாப் வீட்டுக்காக வந்ததா? இல்லை. த ரூலிங் ஆஃப் ஹிஜாப் கேம் ஸோ தட் அந்த லேடி வெளியில் போயிட்டு அவங்களுக்கு என்ன வேணும்னா சாதிக்க முடியும். அவங்க பிஸ்னஸ் பண்ணிக்க முடியும், அவங்க வேலை பண்ண முடியும், அவங்க பைலட் ஆகலாம், அவங்க எல்லாரும் வேலை பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் பர்தா. இப்போ தட் இஸ் நாட் த பிரச்சனை. பிரச்சனை என்னன்னா, இந்த சொசைட்டியில் ஹிஜாப் போட்டால் உங்களுக்கு எங்கேயுமே ஜாப் கிடைக்க மாட்டேன். அது பிரச்சனை. Now if it comes to hijab or if it comes to வேலை, people of ரொம்ப believing family, they give importance to hijab because அதுக்கு ஆக்ரத்துக்கு சம்பந்தம். இந்த உலகத்தில் நீங்கள் போய் எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 வீட்டுக்கு வந்தீங்கன்னா அதுக்கு உங்கள் ஆக்ரத்தும் கிடைக்க போகுது, என்னோட ஆக்ரத்தும் கிடைக்க போகுது. புரியுதா? எஜுகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாட் பீப்புள் நீட் டு ஒர்க் ஆன் இஸ், நீங்கள் ஹிஜாப் போட்ட லேடிஸ்க்கு ஏன் வேலை கொடுக்க மாட்டீங்க? That is a major society-ல இருக்கிற issue. Okay. Many Muslim girls, when they meet me, whether it's in the airport shops or whether it is in the malls, ரொம்ப அன்போட வந்து என்கிட்ட பேசும், நானும் முஸ்லிம் மேடம், நானும் ஹிஜாப் போட்டு ரொம்ப ஆசை மேடம், ஆனால் எனக்கு ஜாப் போய்டும். அந்த மாதிரி ஜாப் போயிடுங்கிறதுக்காக அவங்க ஹிஜாப் இல்லாமல் போகலாமா? இல்லை, போகக்கூடாது. ஐம் சாரி. எனக்கு கேட்டால் சரி, நான் ஒரு இதில் போயிட்டு சேரிருக்கேன் தட் நீங்கள் ஹிஜாப் விட முடியாது, நீங்கள் அல்லாஹ்க்கு விட முடியாது. நீங்கள் ரிஸ்க் யார் கொடுக்குறாங்க? இறைவன் கொடுக்குறான், அல்லாஹ் கொடுக்குறாங்க. அல்லாஹ்வோட இன்னொரு பேர் என்ன? யார் ரஸாக்கு. நிறைய 100 பேர்கள் இருக்கு. அதில் யார் ரஸாக்கு. யார் ரஸாக்குன்னா ரிஸ்க் கொடுக்குறவங்க. நீங்கள் ரிஸ்க் கொடுக்குறவங்க சொன்னது விட்டுட்டு போயிட்டீங்கன்னா உங்கள் ரிஸ்கில் என்ன பர்க்கத்து இருக்கும்? அந்த தாட் மைண்ட் செட்டில் நான் இருக்கேன். ஓகே. நீங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்காக விட்டுட்டு பாருங்களேன், அல்லாஹ் வில் கிவ் யூ. கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுவாங்க, பட் அல்லாஹ் வில் கிவ் யூ. எனக்கு எவ்வளோ பேர் லைக் ஐ நோ மெனி லேடிஸ் ஹூ அவங்களுக்கு ஹிஜாப் போடுறதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தெர் ஆர் சோ மெனி லேடிஸ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்காக வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுறவங்களுக்கு எவ்வளோ சக்ஸஸ் கிடைச்சிருக்கு லைஃப். இப்போ ஹிஜாப் போட்டு நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா, வேர் ஆர் யூ கோயிங் டு கெட் த ஜாப்? யூ வில் கெட் அ ஜாப் சம்வேர் இன் சம் இஸ்லாமிக் ஷாப். I don't know, maybe other people, if somebody is watching this, நீங்கள் காஸ்மெட்டிக் விற்கிறீங்கன்னா ஹிஜாப் போட்டுட்டு ஏன் ஒரு பொண்ணு அங்கே இருக்க முடியாது? நீங்கள் துணி விற்கிறீங்கன்னா உங்கள் சேல்ஸ் கேர்ள் ஹிஜாப் போட்டு இருந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? பீப்புள் இன் திஸ் சொசைட்டி செக்ஷுவலைஸ் பண்ணியிருக்காங்க ஒரு லேடிக்கு. பியூட்டிஃபுல் ஒன் கேர்ள், டீசன்ட் கேர்ள், நைஸ் ஃபேமிலி, பட் ஷீ இஸ் த earning member of the family. ஓகே, ஏர்போர்ட்டில் இருக்கு. வாட் இஸ் அவங்க என்ன செல் பண்ணிட்டு இருக்காங்க ஏர்போர்ட்டில்? அந்த எக்ஸசரி ஷாப்பில் இருக்கு. ஓகே, அண்ட் சம் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி. அந்த லேடிக்கு நீங்கள் ஹிஜாப் போட்டால் வேலை போய்டும். அவங்க செல் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அவங்க ஹிஜாப்க்கு என்ன சம்பந்தம்? ஸோ யூ ஆர் அட்ராக்டிங் பை கிவிங் ஹர் அ சாரி வித் அ டீப் பேக் பிளவுஸ். இது எங்களுக்கு யூனிஃபார்மில் அப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க மேடம். What are you doing? You are attracting audience by showing that lady's body. Shame on you. பெண்கள் தான் வந்து ஹிஜாபை வந்து விரும்புறது இல்லை அப்படிங்கிற மாதிரியும் அதே போல் விரும்புறது இல்லைன்னா போயிட்டு இருங்க, இட்ஸ் யுவர் சாய்ஸ்.
அதே மாதிரி வந்து இந்த எஜுகேஷன் கொஸ்டின் முடியல. ஆ ஆ ஓகே, ம். எஜுகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ம். மெயின் எஜுகேஷன் நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு உங்கள் குழந்தைக்கு வீட்டிலே கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க உங்கள் சைல்டு அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ம். நீங்கள் டிவி முன்னாடியே உட்காந்துட்டு இருப்பீங்க, இல்லை நீங்கள் தியேட்டரில் போய் இது பண்ணிட்டு இருக்கீங்க, அதை எல்லோரும் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தென் டெஃபினெட்லி உங்கள் சைல்டும் அதான் ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் அந்த மദ്രஸாவோட இதை வச்சிங்கன்னா, நமாஸ், குரான், டைம் டேபிள் எல்லா டிசிப்ளினோட இருப்பீங்கன்னா உங்கள் சைல்டுக்கும் அது பழக்கம் இருக்கும். உங்கள் அம்மா ஹிஜாபோடு தான் வெளியில் போகிறாங்கன்னா நீங்கள் சின்ன வயசுலேருந்து நீங்கள் ஹிஜாப் போடுவீங்க. இப்போது இது எவ்வளோ இதில் ஆடு வந்தவங்க எங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்னு நினைக்காதீங்க. நான் ஆடினதுங்க உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்கள் பார்த்துவாங்க. ஓகே, இப்போது ஹிஜாப் அணிகிறதுனால வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க. பட் வந்து குழந்தைகளை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பாமல் இருக்கிற பேரண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? வீட்டிலே உங்கள் குழந்தைங்க கரெக்டாக எஜுகேஷன் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க பார்வை பற்றி, அவங்களோட செல்ஃப் ப்ரொடெக்ஷன் பற்றி நீங்கள் தாராளமாக உங்கள் குழந்தை வெளியில் அனுப்பலாம். ஓகே, நீங்கள் போய் ஸ்கூலில் விட்டுட்டு வாங்க, கூப்பிட்டுட்டு வாங்க. உங்கள் வளர்ப்பு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அதை எப்போவுமே தப்பு இருக்காது. வளர்ப்பு பிளேஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகே, ஸோ அதில் இருக்கணும். ஒன்று ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிடுறாங்க, இல்லைன்னா ரொம்ப விட்டுடுறாங்க, அது பேலன்ஸாக இருக்கணும். அவங்களுக்கு தெரியணும், இல்லை பாப்பா எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் போகிறாங்க நானும் போனேன், அவங்க போவாங்க பாப்பா, நம்ம போகக்கூடாது, அவங்க டிஃப்ரெண்ட், நம்ம டிஃப்ரெண்ட். தட் இஸ் அதை தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா குழந்தை கேட்க மாட்டாங்க. அது தே ஷுட் நோ தேர் லிமிட்ஸ். ஓகே ஓகே ஓகே. அண்ட் ப்ளீஸ் டோன்ட் ஸ்டாப் யுவர் சில்ட்ரன் ஃப்ரம் எஜுகேஷன். பெரிய தப்பு பண்ணுறது பேரண்ட்ஸ் அதுதான். இன்னைக்கு இந்த கம்யூனிட்டிக்கு எல்லாம் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளோ டேலண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாருங்கள், ஒரு முஸ்லீம் வெளியில் போயிட்டு எவ்ரிபடி whoever is talented, not only Muslim, but especially I have seen in these Muslim people who have really taken it up now, they can really reach places because there is a special talent. I don't know, I may be wrong, please don't get offended anybody, I don't mean harm towards anybody, but Allah subhanahu wa ta'ala has blessed this ummah. You can go out and you can really succeed, but நம்ம தான் hold back பண்ணுறோம். இப்போது ஒரு சிம்பிளான கொஸ்டின் கேட்குறேன், உங்கள் ஒய்ஃபு டெலிவரிக்காக போகிறாங்கன்னா won't you want a lady doctor? Somebody saying bismillah and delivering your baby? நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு அனுப்பலைன்னா how will you find that? நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, you need that education, you need that someone to attend to your sister, to your wife, to your mother. கரெக்டா? நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு அனுப்ப மாட்டீங்க. Then when உங்கள் பொண்ணுக்கு போகணுன்னா அந்த டைம் you need a lady for her. Why? Girls need education. கேர்ள்ஸ்க்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது எஜுகேஷன். ஓகே ஓகே. இப்போ இந்த உடை கலாச்சாரம், அதாவது ட்ரெஸ்ஸு கல்ச்சர் அப்படின்னு வரும்போது பெரும்பாலான பெண்கள் வந்து அது வந்து எங்களுடைய ரைட்ஸு, என்ன ட்ரெஸ் போடணும் அப்படிங்கிறது எங்களுடைய ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறத பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, இப்போ இந்த பாலியல் குற்றங்கள் நடக்கும்போது, க்ரைம்ஸ் நடக்கும்போது, க்ரைம் அகெயின்ஸ்ட் உமன்ஸ் அப்படி நடக்கும்போது ட்ரெஸ்ஸு தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ட்ரெஸ் மட்டும் காரணம் இல்லை, ஆனால் ட்ரெஸ் காரணமே இல்லைன்னு சொல்ல வரல. ட்ரெஸ்ஸும் காரணம், அந்த ஆம்பளைங்களோட கண்ணும் காரணம். லைக் லேடிஸ்க்கு சொல்லியிருக்காங்க கவர் யுவர் செல்ஃப், மென்க்கு சொல்லியிருக்காங்க லோயர் யுவர் கேஸ். இப்போ ஆண் குழந்தைகளை சொல்லி வளர்க்கணும், அதே போல் பெண் குழந்தைகளையும் சொல்லி வளர்க்கணும்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக ஒரு சொசைட்டிக்கு பேலன்ஸ்னால் எல்லோரும் மாறணும். நீங்கள் ஒருத்தர் லேடிஸ் மட்டும் மாறுங்க, ஜென்ட்ஸ் மட்டும் மாறுங்கன்னா நீங்கள் சொல்ல முடியாது, எல்லாமே மாறணும். நீங்கள் ஏன் பார்க்குறீங்க, நீங்கள் ஏன் காட்டுறீங்க, அதான பதில் இருக்கும். என்ன சொல்ல முடியும் அதுக்கு? மெனி லேடிஸ் என்னோட உடம்பு என்னோட இஷ்டம், வீட்டில் போட்டுக்கோ. அப்போ உங்கள் மேலே கை வச்சானா பிகாஸ் த வேர்ல்ட் இஸ் பேட். எதுக்கு டெல்லிங் யூ டு ட்ரெஸ் மாடஸ்ட்லி? பிகாஸ் த வேர்ல்ட் இஸ் பேட், மென் ஆர் பேட். அண்ட் சாரி லேடிஸ், அவங்க ஜெனட்டிக்லி அந்த மாதிரி ப்ரோக்ராம்டாக இருக்காங்க, அவங்க அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அது நேச்சுரல் இன்ஸ்டிங்ஸ் ஆஃப் அ மேன். ஸோ அதுக்காக யூ ஆல்சோ ஹாவ் டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். அதை தவிர கூட there are men are more evil because despite a lady being covered, they don't leave. நியூபார்ன் பேபிஸ்க்கு ரேப் பண்ணுறாங்க, 3-year-old சைல்டுக்கு ரேப் பண்ணுறாங்க, ஓல்ட் லேடிக்கு கூட பிடிச்சிட்டு ரேப் பண்ணுறாங்க. அந்த ஓல்ட் லேடி இல்லை, அந்த பேபி என்ன போய் காட்டுங்க. ஸோ யூ கான்ட் blame completely on the dress. It is the evil in the head, in the mind.
of men. So your child, பெண் குழந்தை இருந்தால் அவங்களுக்கு கொடுக்குற டீச்சிங்ஸ் வேறு, ஆம்பளை குழந்தை இருந்தால் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் ஒரு லேடி எப்படி மதிப்பு கொடுக்குறது. அது ஃபர்ஸ்ட் நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். If you are not teaching your child that, that child will think everyone is a sexual object. And society also plays a major role. இப்போ பாருங்களேன், ஒரு காரோட ஆடுக்காக a girl in a bikini posing at the car. அந்த காருக்கு அந்த கேர்ளுக்கு என்ன சம்பந்தம்? Ride her and what are you trying to say? But that will be a big hoarding on the billboard. Sale அப்படின்னு போறாங்க. Exactly. So what are you doing? The society is also playing a major role in all of these things because they know what is getting attracted in the mind. Because they also know the psychology of a man. Like for a woman, அவங்களுக்கு ப்ளீஸ் பண்ணுறதுக்காக they show beautiful dresses, makeup, skin, flowing, silky hair. That will attract a woman to go and buy that shampoo. Correct? அதே மாதிரி ஆம்பளைங்களுக்கு attract பண்ணானா put up a naked woman on the hoarding. Because men are genetically built like that. That is why they are told lower your gaze and women are told cover yourself and lower your gaze. கடந்த 2 வருஷமாக காசாவில் நடந்த விஷயம்லாம் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இது சம்பந்தமாக உங்களுடைய ஃபஸ்ட்டு ரியாக்ஷன்ஸை கொஞ்சம் பதிவு பண்ணுங்கள். 2 வருஷம் தான். 2 இயர்ஸ் ஆக போகுது. 2 இயர்ஸ் தான். இல்லை, இப்போ இந்த வாரம் ஆரம்பித்து 2 இயர்ஸ் ஆக போகுது. அக்டோபர் இயர்ஸ்லேருந்து போயிட்டு இருக்கு. 75 more than 75 இயர்ஸாக. கரெக்டாக எவர் சின்ஸ் தி ஃபர்ஸ்ட் நக்பா அதை போயிட்டு இருக்கு. ஆமாம், கரெக்ட். And the world is silent. நான் ஏதாவது சொல்ல போனால் இட் பிகம்ஸ் லைக் பிகாஸ் ஷீ இஸ் அ முஸ்லிம் ஷீ இஸ் சப்போர்ட்டிங். இந்த குழந்தை தானே, ஹிந்துவோட குழந்தை, முஸ்லீமோட குழந்தை, கிறிஸ்டினோட குழந்தை, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? நம்ம பக்கத்தில் நடக்கலைன்னா ஸோ வி ஃபீல் தட் இட்ஸ் ஓகே. ட்ரை லிவிங் தட் லைஃப் லைக் ஃபார் 1 minute. இமேஜின் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உம்மத் இஸ் லைக் one body. If one part gets hurt, the whole body becomes restless. Nothing made me feel it more than this. It's not only about Gaza. All the Muslim countries being attacked by these world leaders, according to me, because of the oil wealth over there. They want their lands. They want their properties. That is what they're doing. Overtaking their houses. And the worst thing with the people of Gaza is that when these Jews came to Palestine. Okay, that time they came with hoarding. We are broken, please accept us, we have nowhere to go and so little. So it's like someone came begging at your door. நீங்க அவங்களுக்கு வெல்கம் பண்ணீங்க, உங்க வீட்டில் இடம் கொடுத்தீங்க, சாப்பாடு கொடுத்தீங்க, எல்லாமே கொடுத்தீங்க. நாளைக்கு நான் உங்களுக்கே உங்க வீட்டில் இருந்து தள்ளிட்டு இதை என் வீடு நீ போடா. எப்படி இருக்கும் அந்த விஷயம்? That is the sad part happening with these people. Is the saddest thing that is going on in Gaza. And no matter what you and I see. So there is also one more hadith where Rasulullah sallallahu alaihi wasallam said, when you see something wrong, stop it with your hand. First, if you can't stop it with your hand, stop it with your tongue. You know, do something about it. If nothing, pray. That is the weakest of the iman. And we are in that situation, and it is so sad that so many Muslim nations, and due to some reason or some deals or some collaboration with the other countries, their political ties are in such a way that they are not able to stand up and do anything. Everyone like, do you condemn Hamas? Do you condemn Hamas? Do you condemn Hamas? If Israel or atrocities created over India, nobody is asking, do you condemn Israel? Who is the biggest terrorist right now? It's Netanyahu. I have no fear in saying that. Half of the world leaders, more than half of the world leaders are saying that. What is he doing to these people? And who are these people who are supporting this kind of genocide? நாளைக்கு உங்க குழந்தைக்கு நீங்க Muslim, Christian, Hindu, no matter who you are, tomorrow if your child is blown into bits and you have to carry your child in a plastic bag, what are you going to feel? Just because it's a Muslim child, it's okay? The kind of hatred and the kind of this towards this community that is being shown by this world, and the kind of support and love that this community is receiving, it's
It's mind-blowing. And you see the faith of the people of Gaza. The amount of faith they have. With their child's dead body in their arms, they are saying, Hasbi Allah. Like, can you imagine that? You know how many people have converted to Islam after that? அவங்க தான் குரான் எடுத்து படிச்சாங்க. வேற தீஸ் இந்த இமான் இங்கிலேருந்து வருது. உங்களுக்கு நாளைக்கு கொஞ்சம் கூட பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஏன் வாழ்க்கை அப்படி இந்த கடவுள் அப்படி தான் எனக்கு எதுவுமே கொடுக்கல blah blah blahன்னு சொல்லிட்டு how do we start blaming God? See the iman of the people of Gaza, subhanallah, the way they go, it is out of this world. அவங்களோட faith. So all I would like to say is, we knew from the beginning, there is a hadith of Rasulullah sallallahu alaihi wasallam where he said there will be one nation who will be fighting for their rights till the end of time. அவங்க காசா பற்றி தான் பேசிட்டு இருந்தாங்க, பாலஸ்டைன் பற்றி தான் பேசிட்டு இருந்தாங்க. And okay, as a Muslim, what do I do about it? In my situation, I can pray, I can voice. இது ரொம்ப மீடியாவில் இது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் I posted stories, 10-15 stories in a day on Instagram. I was tagging United Nations, I was tagging UNICEF, I was tagging as many platforms as possible to let the world know. It's not that they don't know. It's like I just wanted to know that the world is not happy about it. Please do something. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? Now, so what do I do about it as a Muslim? I pray with all sincerity. Okay? And what gives me solace? Allah subhanahu wa ta'ala is not unaware. Allah subhanahu wa ta'ala நல்லா தெரியும் என்ன நடந்துட்டு இருக்கு. அவங்க அதை நடக்கிறதுக்கு விடுறாங்க. What type of God is allowing these kind of things? No, you are sent in this world with a free will. Correct? And the intervention varum. Allah's like moments, like we know, Muslims க்கு நல்லா தெரியும், the world is very small. அங்கேதான் நமக்கு பதில். So when a mother is being told, உங்க husband, உங்க குழந்தை செத்து போயிடுச்சு, that lady போய் காசால ஹெல்ப் பண்ணுங்க. For them to, because they have nothing left. So that is like, Allah, in Narula there was a ceasefire for a few days. No. Yeah. So அது ceasefire ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஹோப்ஃபுல் ஆயிட்டு என்ன செல் பண்ணிட்டு பணம் கேதர் பண்ணிட்டு அங்கே போகணும்னு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்ல நீங்க இருந்தது. அஃப்கோர்ஸ் யார் இல்ல, நீங்க இல்லையா? நாளைக்கு காசாக்கு ஹெல்ப் அனுப்பணும்னா நீங்க கூட பண்ணுவீங்க. எனக்கு நல்லா தெரியும். நான் ஆல்சோ நோ தேர் ஆர் லாட் ஆஃப் நான் முஸ்லிம்ஸ் ஆல்சோ, யார் யாருக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அவங்க கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. அது ஒரு முஸ்லிம் விஷயம் ஏன் பார்க்குறீங்க? அது ஒரு ஹியூமனிட்டி விஷயம் ஏன் பார்க்க மாட்டீங்க? ஒரு அன்ஃபேரான விஷயம் போயிட்டு இருக்கு. தட் இஸ் வாட் இஸ் வெரி வெரி டிஸ்ஹார்ட்னிங் ஃபார் மீ. கிட்டத்தட்ட 18,000 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஒரு 40,000 குழந்தைகள் காயமடைஞ்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50,000 குழந்தைகளுக்கு பேரண்ட்ஸ் இல்லாமல் போயிருக்கிறாங்க. பட் 2 வருஷமாக இது நடந்துகிட்ருக்கு. ஆனால் அந்த முஸ்லீம் கண்ட்ரீஸில் உள்ள லீடர்ஷிப்பு, ரூலர்ஸு, அவங்க தொடர்ந்து ஸ்டேட்மெண்ட்டு தானே கொடுக்குறாங்க. யாருமே அதை ஸ்டாப் பண்ண முடியலையே. இந்த ஸ்டேட்மெண்ட்னால அதை தடுக்கவே முடியல. அது எப்படி அட்லீஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாவது கொடுக்குறாங்கல்ல. மற்றவங்க நிறைய பேர் ஸ்டேட்மெண்ட் கூட கொடுக்காம தே ஆர் சப்போர்ட்டிங். தே ஹேவ், எல்லாருக்கும் அது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஒன்று, யூ ஹாவ் டு ஜாயின் with Iran or with Palestine, with the people of Hamas to attack, counter-attack on Israel. And then your society, உங்க மக்கள் கேட்பாங்க, எதுக்கு எங்களுக்கு பிரச்சனை போடுறீங்க? Because Israel will fire back. So they, and the world leaders have their own people to answer. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது இது விஷயம். எஸ், எல்லாரும் சேர்த்து வந்துட்டாங்கன்னா யூனிட்டியில் ஏதாவது பண்ண முடியும். பட் த most powerful country in the world is supporting Israel. That is America. So what is going to happen? உங்களுடைய பிரேயர்ல காசாவை நீங்க சேர்த்துட்டு இருக்கீங்களா? Every time. ஒரு சலா அது எல்லாமே இல்லை. Okay. And every time I pick up food, I remember the children who are starving in Gaza.
வயசாக ஃபர்ஸ்ட் வாயில் அவங்கள ரொம்ப ஞாபகம் வரும். Can't do anything about it. Allah subhanahu wa ta'ala feeds, no? Can't do anything about it. அது ரொம்ப ஒரு ஹெல்ப்லெஸ்ஸான விஷயம். யாருமே எதுவும் பண்ண முடியாது. We are very helpless people. Can't do anything. And please trust me, it's not only because of what, it's just the small children are suffering, which makes it very, very difficult to bear and to watch. Now, I don't like to publicize what I do, but anytime here also, if anyone is in prachana, floods varumbodhu, whatever it was, like between me and Allah, leave it at that. But it's small kids, and யாருக்கு குழந்தைங்க பிடிக்காது? Everybody loves kids, and seeing those kids struggle like that, very heartbreaking. If anything I could do today, trust me, I will not think for a moment. If anything I can do to, but I can only pray, and prayer holds a lot of value. You should not call prayer something small. Prayer holds a very high value. But அவங்களுக்கு பார்த்துட்டு வருது அன்பு பாருங்க, அவங்களோட இமான் எவ்வளோ ஸ்ட்ராங். லைக் அந்த குழந்தைங்களோட டெட் பாடிஸ் என்ன இருந்தாலும் அது நமாஸ்காக நிற்கிறது, எவ்வளோ டெட் பாடிஸ் வச்சுட்டு ஜனாசாவோட சலா படிக்கிறது. இட்ஸ் லைக் அவங்களோட இமான் பார்த்துட்டு ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். They are like spreading a message out there. அதாவது ரொம்ப ஒரு சின்ன நிலப்பகுதி, ரொம்ப கம்மியான மக்கள் இருக்கிறாங்க. பட் உலகமே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த நாடுமே இஸ்ரேல் எதிர்த்து ஃபைட் பண்ண பயப்படும் போது அந்த மக்கள் வந்து எவ்வளோ தைரியமாக 2 இயர்ஸாக சரண்டர் ஆகாமல் தொடர்ந்து அவங்க ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்கல்ல, அந்த தைரியம் அவங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்குறது. எங்கே போவாங்க? நாளைக்கு உங்கள் வீட்டிலேருந்து உங்களுக்கு வெளியில் தள்ளிட்டாங்கன்னா யூ ஹேவ் நோவே டு கோ. யாருமே உங்களுக்கு எடுக்கிறதுக்கு இல்லை, உங்கள்கிட்ட பணம் இல்லை, உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை, எல்லாமே போயிடுச்சு. உங்கள் ஃபேமிலியோட ஜெனரேஷன்ஸ்லேருந்து அது உங்கள் வீடு. நீங்கள் விட்டுட்டு எங்கே போவீங்க? அங்கே வெளியில் அங்கே உட்காந்து பிச்சைக்கார ஆகிடுவீங்க, ஆனால் எங்கேயுமே போக மாட்டீங்க. கரெக்டாக இல்லையா? கரெக்ட். இட்ஸ் வாட் இட் இஸ். எங்கே போக முடியும்? இட்ஸ் தியர் கண்ட்ரி. ஓகே. இப்போ இந்த இஷ்யூஸை நீங்கள் எவ்வளோ நாளாக பார்க்குறீங்க, எவ்வளோ நாளாக ஃபாலோ பண்ணுறீங்க? ஆனஸ்ட்டாக சொல்ல போனால் I was completely out of news for 41-42 years of my life. நான் நியூஸ் பார்க்குறதே இல்லை. எனக்கு நியூஸ் போட்டால் ஒரு தலைவலி வரும், ஹெடேக் வரும். என் லைஃப்பில் பிரச்சனை இருக்கிறது போதும், எனக்கு நியூஸில் உலகத்தில் இருக்கிறது பிரச்சனை தெரிஞ்ச வேணான்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டில் இருந்தவங்க நான். But ever since I have gotten this thing, all of a sudden I have taken slight interest in knowing about the world affairs. And நிறைய வருஷத்துலேருந்து போயிட்டு இருக்கு. அந்த டைம் கேர்லெஸ்னஸ் இருந்தது, இப்போது அதோட டெப்த் புரியுது. ஸோ எனக்கு ரொம்ப அதை எஃபெக்ட் பண்ணுது. Now I am on daily news. மார்னிங் காசா பற்றி ஏதாவது என்ன நடந்துருக்கு தெரிஞ்சுட்டு தான் I will go to sleep. பிகாஸ் அந்த குழந்தைங்க அங்கே டெய்லி சத்துட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப I feel very helpless for that. Anywhere in the world. I was very affected with the famine in Somalia. Okay. Long back. Because we had pictures வந்தது குழந்தைங்களோட ரொம்ப இது ஆகிட்டு ஸ்டாஃப் பண்ணுறது. அது எனக்கு ரொம்ப எஃபெக்ட் பண்ணுது. I remember நான் ஃபுல் நைட் அழுதுட்டு இருப்பேன் அந்த ஃபோட்டோஸ் பார்த்துட்டு. அந்த பசி எப்படி அந்த தாங்கிட்டு இருப்பாங்க அந்த குழந்தைங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சொமாலியாவுக்கு அப்புறம் எனக்கு எஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது காசா டு another level எனக்கு எஃபெக்ட் ஆகிருக்கு. ஆனால் இப்போ நீங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நிறையா ஃபீல்டு ஆக்டிவிட்டீஸ், மதர்சாக்களுக்கு போகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து மக்களை நேராக சந்தித்து சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? நெக்ஸ்ட்டு உங்களுடைய பிளான் என்ன? நான் சொன்ன மாதிரி நாங்கள் ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், we are the messengers of the messenger of Allah subhanahu wa ta'ala. So
எனக்கு கிடைச்சிருக்கு, எல்லாருக்கும் கிடைக்கணும் ஆசைப்படுறேன். பிகாஸ் அதில் எனக்கு கிடைச்சிருக்க நிம்மதி, அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட எனக்கு அந்த கொடுத்துட்ட அந்த நூருல் ஹுதா, அந்த ஹிதாயத் எனக்கு எவ்வளோ சந்தோஷம் கொடுத்துருக்கு. அதை எல்லாருக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் நான் ரிப்பீட் பண்ணுறேன், நீங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட என்ன கேட்குவீங்களோ இல்லையோ, கொடுக்குறாரோ இல்லையோ, அது உங்கள் விதி. பட் நீங்கள் ஹிதாயத் கேட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிப்பாக கொடுப்பாங்க. அண்ட் அதை எனக்கு பார்த்துட்டு இவங்களுக்கு ஹிதாயத் கிடச்சிருச்சுன்னா எங்களுக்கு ஏன் கிடைக்கக்கூடாது? நானும் கேட்குறேன்னு சொல்லிட்டு யாராவது மனசில் வந்தால் அவங்களோட ஹிதாயத்துக்கு நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருப்பேன்னு நினச்சிட்டு எனக்கு அது தாட், அது எனக்கு சவாபி ஜாரியாக இருக்கும்ல. ஸோ எனக்கு தாவா வேலை ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ எனக்கு தாவத்கா இங்கேருந்து இதை வந்தால் நான் பண்ணுறேன். இந்த வருஷம் கூட ஹஜ்ல மீனா டென்ட்டில் 4 டென்ட்டுக்கு போயிட்டு நான் பயான் பண்ணியிருக்கேன். சுப்ஹானல்லாஹ். அண்ட் எந்த நம்ம தமிழ்நாட்டுக்காரவங்கள்ட்டயா இல்லை தமிழ்நாடு குரூப் கூட இருந்தது. அண்ட் there was another one பெங்களூர் குரூப் இருந்தது. டென்ட்ஸில் மிக்ஸ் பீப்புள் தானே இருப்பாங்க. ஸோ அதுலேருந்து 2 டென்ட்டில் தமிழ் மக்கள் இருந்தாங்க. ஸோ நான் கொஞ்சம் போய் தமிழில் பேசியிருக்கேன். எனக்கு வருது தமிழில், ஆனால் அவங்களுக்கு புரியும் நான் பேசுனது. ஸோ அந்த மாதிரி எனக்கு என்ன வாய்ப்பு கிடைக்கிறதோ நான் அதை யூஸ் பண்ணுறதுக்கு விரும்புகிறேன். ஓகே. இதே மாதிரி வேறு ஊர்களில் வேறு நிகழ்ச்சிகளுக்கெலாம் நீங்கள் கூப்பிட்டாலும் நீங்கள் போயிட்டுருக்கீங்களா? போயிருக்கேன், போகிறேன். இன்ஷா அல்லாஹ் உயிர் இருக்கிற வரைக்கும் நான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பயணத்தில் தான் நீங்கள் தொடர்ந்து நீடிக்க போகிறீங்க. வேறு அரபி மேலே அக்செப்ட் மீ ஒரு தாரணம் கிடைச்சிருக்கேன்னா. ஸோ பிகாஸ் நான் இந்த அளவுக்கு மாற முடியும்னா நான் கூட எப்போவுமே நினச்சி பார்க்கல. யோசிச்சுட்டு இருந்தேன் ஒரு காலத்தில் தட் நான் ஒரு வாட்டி மக்கா மதீனா போயிட்டேன்னா நான் எல்லாருமே விட்டுருவேன். சின்ன வயசில் நினச்சிருக்கேன் ஆடுறது இது ஃபுல்லாக லெட்டர்ஸ் என்ஜாய், அதுக்கப்புறம் விட்டுருவேன். நோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட பிளான்ஸ் வேறு இருந்தது. எனக்கு மாறினதுக்கப்புறம் தான் அவங்கள வீட்டு எனக்கு காட்டினாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்கள் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்குறீங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்டர்வியூ கொடுக்குறீங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் எடுத்துருக்குறோம். எங்களுக்காக வேண்டி, எங்கள் வியூவர்ஸ்க்காக வேண்டி உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றிங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இதை பார்க்குறவங்களுக்கு நான் ஏதாவது சொல்லிவிட்டு உங்கள் மனசுக்கு பாதிச்சிருக்கேன்னா எனக்கு மன்னிச்சுக்கோங்க. அது என்னோடய ஃபீலிங்ஸ், அது என்னோடய தாட்ஸ் கேட்டதை நான் அப்படியே மனசில் வந்து பேசிட்டேன். ஸோ வித் த ப்ரேயர் தட் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கைட் ஆல் ஆஃப் யூ அண்ட் கீப் யூ ப்ரொடெக்டட் அண்ட் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா help the people of Gaza and அவங்களோட ஈமான் சுப்ஹானல்லாஹ் அவங்களுக்கு இருக்கிறது ஈமான்ற ஒரு பர்சன்ட் கூட நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களுக்கு துவால ஞாபகமாக வைங்க. அண்ட் ப்ளீஸ் ரிமெம்பர் மீ இன் யுவர் துவாஸ் டூ. ஆமீன்.